பிஸ்னஸ் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகுது அதை பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் பிளானிங் பண்ணி லட்சமாக கோடி ரூபா போட்டு உடனே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் தான் தெரியும் அது எங்கே ஓடலை, ஏன் ஓடலை, என்ன தப்பு. இந்த தப்பு பண்ணாதீங்க. எந்த பிஸ்னஸ் ஓடுறதுக்கு முன்னாடி அது ப்ரூவன் ரெக்கார்டு இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஒரு இடத்துல ஓடுதுன்னா அந்த பிஸ்னஸ் இன்னொரு இடத்துல ஓடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி கஸ்டமர், அந்த மாதிரி இடம், அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பிஸ்னஸ் இறங்கணும். ஆனால் பெஸ்ட் வெளியே என்ன அப்படின்னா, எந்த விஷயம் பண்ணதுக்கு முன்னாடி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும். சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் தப்பு பண்ணுற விஷயம், இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இன்டீரியர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டெக்கரேஷன்ஸ், அது இதில் பைசா எக்கச்சக்கமாக செலவழிப்பாங்க. ஆனால் கஸ்டமர் கொண்டு வரதுக்கும் கஸ்டமரை சந்தோஷமாக வைக்கிறதுக்கும் பைசா செலவழிக்கிறது கிடையாது. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட இன்டீரியரோ என்னோட செட்டப்போ அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணதை விட மக்களை சந்தோஷமாக்கிறது என்ன பண்ணணும் அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். மக்கள் நம்ம கூட கனெக்ட் ஆகணும், வரணும் இல்லையா, அது முதல்ல வர வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் கண்டிப்பாக ஓடும். வெறும் டெக்கரேஷன் அது இது பண்ணல ஓடுமான்னு அது டவுட். உங்கள் வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அது டவுட், உங்கள் குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அது டவுட். இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பிஸ்னஸில் கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம்.